முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன், பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக வர வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புவதாக கூறினார். வாழ்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் புகழ், வளர்க என்றென்றும் இரட்டை இலை. இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 வருடம் 6 மாதத்திற்கு முன் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் இணைக்கப்பட்ட நான், என்றென்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற எஃகு கோட்டை ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே கருத்துக்காக இன்று கழக பொருளாளர், தமிழக முதல்வர், அன்பு அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் இயங்குவதற்காக முடிவெடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அங்க இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏக்களும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இருக்கிற ஒரே எண்ணம், கழகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது. அனைவரும் இங்கே வருவார்கள், ஒன்றுபட்டு கழகம் இயங்கும். எந்த நிலையிலும் பிளவு என்பது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லி விரும்புகிறேன். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் நாங்க ஒன்னா இருந்ததுக்கு காரணம் கழகம் பிளவுபடக்கூடாது என்ற ஒரே எண்ணம். ஆனால் நாளைக்கு வாக்கு கேட்க உள்ள கீழே போய் இறங்கி நின்னோம்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் விரும்புவது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையை. இன்னைக்கு கண்டிப்பாக மக்களை சந்திக்கும் பொழுது புரட்சி தலைவர் கண்டெடுத்த, புரட்சி தலைவி அம்மா மீட்டெடுத்த இரட்டை இலை சின்னம் ஒருங்கிணைந்து பட்டொலி ஓசி வீசி பறந்து நிற்கும். அதற்கு அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறி என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க கழகம்.